வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா, நம்ம ஒரு கிச்சடி தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் போட்டு ஹெல்த்தியான ஒரு இரவு உணவு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கறிகளை வந்து நல்லா அவிய விடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அடுத்தது கேரட்டு, பட்டாணி இருந்தால் கூட போட்டுக்கோங்க. பட்டாணி கிடைக்கல, அதனால் நான் பட்டாணி போடலை. இன்றைக்கி இந்த 3 காய்கறிகளையும் போட்டு நான் வந்து நல்லா அவிய விடுறேன். ஒரு 5 நிமிஷம் அவிச்சா போதும். இப்போது போட்டு நல்லா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நம்ம காய்கறிகளை வந்து அவிய வச்சிடலாம். நல்லா இப்போ அவியட்டும். 5 நிமிஷத்துலேயே பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி வடித்து இதை எடுத்துடலாம். இந்த தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம், வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். பார்த்தீங்களா, இப்போது நல்லா வடியை வச்சு எடுத்தாச்சு. நம்ம அவிச்ச காய்கறிகள் எடுத்து 5 நிமிஷம் தான் பாருங்கள், நல்லாவே இதாகிடுச்சு. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்டி வந்து அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு நெய்யும் ஊற்றிப்போம். அப்போதான் நமக்கு வாசனையாக நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் போதும். இப்போ கொதிக்கட்டும். இப்போது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் முந்திரி போட்டு நல்லா வதக்குவோம். கூடவே வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது நம்ம கடலைப்பருப்பு முந்திரி போட்ட கையோடு இந்த கடுகுளுத்தம்பருப்பு போடணும். மறந்ததுனால நான் இப்போ போட்டிருக்கேன். ஆனால் பரவாயில்ல, நமக்கு அதை பொரிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கடுகுளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு, வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரவையை இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இந்த டம்ளரால் 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்க. ஒரு வாட்டி கிளறிட்டு இப்போது நம்ம இந்த உப்புமாவுக்கு வந்து கிச்சடிக்கு வந்து நம்ம வந்து சால்ட் போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம சால்ட்டு வந்து காய் மட்டும் பகிரத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து எல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த அவிய வச்சுருக்க காய்கறியை இதில் போட்டாச்சு. கூடவே நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் போதும். ஒரு பெரிய தக்காளி பழம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய் அவிய வச்சுருக்க தண்ணி இருக்குல்ல, அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றுவோம். இதில் ரவை பாருங்க அடிப்பிடிக்கு, அதனால் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம அவிய வச்சுக்க அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். காய் அவிய வச்ச தண்ணியை நம்ம இப்போ நார்மல் தண்ணி கொஞ்சம் ஊற்ற போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு கிளறி விடுவோம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விட்டுருங்க. அதான் ரவையில் வந்து நல்லா ஊறி நமக்கு கிச்சடி வந்து ரெடியாகும். அடியிலெல்லாம் நல்லா கிளறி கிளறி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ரவை வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடையில், என்ன நைட்டுக்குண்டோடைய தேங்காய் வேண்டாம்னு சொல்லி போடலை. ஓகே உறவுகளே, சூப்பரான கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதே போல் தொடர்ந்து அன்பும் ஆதரவும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்களே நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.